இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்களை வாங்குவதற்காக பெரும்பான்மை மக்களை அவமதிக்கிற ஒரு அரசு இந்த அரசு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் எல்லா வீடுகளிலும் 30 நாட்களும் தீபம் ஏற்றுவார்கள். கடைசியாக ஒரு திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பானை கொளுத்துவார்கள். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூண் இருக்கிறது. தீபத்தூண் மேலே தீபம் ஏற்ற வேண்டும். வெகு நாட்களாக கிடப்பிலே வழக்கு மன்றத்திலே வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. வழக்கு நிலுவையிலே இருந்தாலும் கூட ஒரு நீதிபதி தீர்ப்பை வழங்குகிறார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மலையின் மீது அந்த தீபத்தின் மீது போலீஸ் கமிஷனர் உட்பட 10 பேர் போய் மேல தீபம் ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. ஆனால் அரசு அதை மறுக்கிறது. முதலமைச்சர் அதை மறுக்குகிறார். கேட்டால் கலவரம் வரும் என்கின்றார். இதில் எந்த கலவரம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் ஒருவர் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த அளவிற்கு ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேர்தல் நெருங்குவதால் வாக்கு வங்கிக்காக ஒரு அரசியல் நடத்துகிற ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. இது ஒரு குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது. மதிப்புக்குரிய கலைஞர், அதன் பிறகு திருப்பதி ஸ்டாலின் அவர்கள், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் பட்டியல் வச்சிருக்காங்க, இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், அது பிறகு சுயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு குடும்ப ஆட்சி நடத்துவதற்காக ஒரு அரசு ஒரு கூட்டணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் கூட சொல்கிறார்கள், நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று. நான் கேட்கிறேன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களை பார்த்து, வேங்கவேலில் ஒரு சம்பவம் நடந்ததே, அதற்கு நீங்கள் ஏதாவது போராட்டம் நடத்தினீர்களா அந்த அரசை எதிர்த்து? இல்லை. காரணம் கூட்டணி. கூட்டணி எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும், சீட்டு வாங்க வேண்டும். இதற்காக ஒரு கூட்டணி இருக்கிறது. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கூட்டணி எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பது முக்கியமல்ல. எத்தனை கூட்டணி வந்தாலும், எவ்வளவு பணங்கள் செலவு பண்ணாலும் வெற்றி பெறுவது தர்மம் நிச்சயமாக வெல்லும் என்பதை பல தேர்தல்களில் நான் பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக தர்மம் வெல்லும். 2026ஆம் ஆண்டு